சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அதிர்ச்சி தர்ற விஷயங்களை நேரடியாக சொல்லாமல் கொஞ்சம் சுற்றி வளைச்சி சொன்னால் இந்த அதிர்ச்சியை தாங்கிக்கிற மனோபாவத்துக்கு கேட்குறவங்க வந்துடுவாங்க. அதுதான் நல்லது. சில நேரங்களில் படக்குன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி தர்ற விஷயத்தை கேட்டவங்களுக்கும் அந்த அதிர்ச்சி வந்துடக்கூடாது. அதனால் சுற்றி வளைச்சி சொல்கிறது நல்லதுன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ இருக்கிற முகநூல், இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரி வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில பதிவுகளை பார்த்திங்கன்னா சுற்றி வளைச்சி சொல்கிறாரா, என்ன சொல்கிறாருன்னு தெரியாது. ஆரம்பித்ததே என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியாது. ஆரம்பிக்கும் போதே ஒருத்தர் படத்தை போட்டு சிரித்த மேனிக்கு ஒருத்தருடைய படத்தை போட்டு அவர் இந்திரர், சந்திரர், அர்ஜுனர், கர்ணர் அப்படி இப்படின்னு போட்டு இப்படியே தள்ளுன்னு தள்ளிக்கிட்டே போகணும். அவரை பற்றி அவ்வளவு பாராட்டி எதுக்காகடா இந்த ஆள் படத்தை போட்டு இவ்வளவு விஷயம் எழுதுறான்னு நமக்கே குழப்பமாயிரும். ஒரு முக்கால்வாசி போகும்போதே இந்த ஆள் உயிரோடு இருக்கானா இல்லை செத்து போனானா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு நம்ம கடைசிக்கு போயிடுவோம். என்ன தான் சொல்ல வர்றான்னு. அவ்வளவு சுற்றி வளைச்செல்லாம் எழுதக்கூடாது. எழுதி கடைசியில் போனோடனே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்பா நல்ல வேலைடா, இவன் நமக்கு தெரிஞ்சவன், செத்துட்டானே என்ன ஒன்று பார்த்தேன் அப்படின்னு பெருமூச்சு விட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பதிவுகள் போடும்போது என்ன செய்யணும்னா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள்னு போட்டு படத்தை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பக்கமாக எழுதுங்க. ஒன்றும் இல்லை, கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு போட்டுட்டு எழுதுங்க. ரொம்ப சோகமாக கூட படிக்கலாம். எதுவுமே இல்லாமல் பாராட்டுறானா, வருந்துறானா, மகிழ்ச்சி அடைகிறானா, எதுவுமே இல்லாமல் சுற்றி வந்தால் இப்படி தான் பலருடைய பேச்சு இருக்கும். அது தொந்தரவாக இருந்தாலும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு அம்மா வீட்டை விட்டு ஒரு 10 நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு அங்கே இருக்காங்க. இங்கே கணவர் இருக்கார், அந்த பொண்ணோட அப்பா இருக்கார், அப்புறம் பிள்ளைகள்லாம் இருக்குது. எல்லாம் விட்டுட்டு ஏதோ அவசரமாக அந்த அம்மா சொந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 3 நாள் கழித்து ஃபோன் அடித்தாங்க கணவருக்கு. ஏங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கோம். நம்ம வீட்டு பூனை என்னங்க ஆச்சு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாங்கல்ல அந்த அம்மா. ஐயோ அது செத்து போச்சு, நேற்று நீ போனதுலேருந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, காலையில் தான் எந்திரிச்சு பார்த்தேன், செத்து போச்சு அப்படின்னு படக்குன்னு இவர் சொன்னார். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, ஏங்க நான் இங்கே விட்டுட்டு ஊருக்குள்ளே வந்து இருக்கேன், எனக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை நேரடியாக சொன்னால் எப்படிங்க? அந்த சுவத்து மேலே காம்பவுண்ட் வால் மேலே உட்காந்துருக்கு அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து நான் வரும்போது பூனை எங்கேன்னு தேடும்போது அன்றைக்கே இறந்துருச்சுன்னா எனக்கு அதிர்ச்சி இல்லாமல் இருக்கும். இப்படி படக்குன்னு அதிர்ச்சி வர்ற மாதிரி சொல்லலாம், வாங்க வேறு ஏதாவது சொல்லி பாருங்கள் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. சரி இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டார். அங்கிட்டு 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணிச்சு அந்த அம்மா. ஏங்க எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்கள் அப்பா அங்கே உங்கள் கூட இருக்கார், எப்படி இருக்கார்? உங்கள் அப்பா தானே? இவர் சிரிக்கிறார். உங்கள் அப்பா அந்த காம்பவுண்ட் வால் மேலே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னாருல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூனைக்கு என்ன சொல்லிச்சோ அதையே இவரும் சொல்கிறாரு. இப்போ என்ன ஆகும்? சுற்றி வளைச்சி எதை சொல்ல வர்றாரு? ஒரே சிரிப்பு மயந்தான்னு வச்சுங்களேன். ஒரு அம்மா இன்னொரு அம்மா அபுதாபியில் இருக்கிற அம்மாட்ட கேட்டுச்சான், ஏம்மா அமெரிக்காவிலாம் இப்போ டிஷ்வாஷர் வந்துருச்சான், அதுவே பாத்திரத்தை கழுவி அதே காய வச்சிருந்தான், அது மாதிரி நீ கேள்விப்பட்டிருக்கியா, உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு இந்த பாட்டி அந்த வெளிநாட்டில் இருக்க அம்மாட்ட கேட்குது. அமெரிக்காவில் இருக்கிறது அந்த டிஷ்வாஷர் கழுவும் காய வைக்கும், அப்படி தானே? எங்கள் வீட்டில் இருக்கிற டிஷ்வாஷர் அதே கழுவும் காய வைக்கும், காய்கறி நறுக்கி தரும். அடோடாடா பிரமாதமாக இருக்கே, அதோட பேரை சொல்லு, கூகுளில் தேடி பார்க்குறேன், அதை பற்றி நான் ரிவ்யூ வேறு எழுதுகிறேன் அப்படின்னு இந்த அம்மா கேட்டாங்க. எல்லாம் அட்வான்ஸ் டெக்னிக் தான். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, அதோட பேரெல்லாம் சொல்ல முடியாது, அவர் என் புருஷன், அவரை பற்றி ரிவ்யூ நான் தான் எழுதணும், அவரே டிஷ்வாஷ் பண்ணுவார், அவரே காய வைப்பார், காய்கறி நறுக்கி வைப்பார், மற்ற வேலைகளும் சொன்னால் கேட்பார். இது மாதிரி உலகத்தில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.